So our next speaker is a very interesting person. He is Mr. G. Annadurai, also known as Auto Annadurai. So imagine an auto ride where you can enjoy free Wi-Fi, relax with a magazine, or just watch the latest news clips on TV. Sounds like a dream, right? But not exactly. Meet G. Annadurai, also known as Auto Annadurai, an auto driver from Chennai, whose passion for his profession and his desire to give his customers the best of amenities has led to 2 TEDx talks and over 10,000 Facebook followers. He drives a share auto along the OMR IT hub, equipped with the best of amenities. He also has a swiping machine for those who cannot pay by cash. Apart from this, he offers free or discounted rides on special occasions like Mother's Day or Valentine's Day. This innovative and lovable auto driver is currently working on an app that allows customers to track their ride, check seat availability, and book rides. Very good morning to all. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்குமே தமிழ் தெரியும்ல? என்னோட பேர் நான் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல, நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த சியானுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்எஸ்என்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மேடையை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னோடய வாழ்நாளில். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப படபடப்பாக இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் போது படிப்பை தவிர மீது எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால ஆட்டோ வந்தாச்சு. என்ன கான்சன்ட்ரேஷன்றதை நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பா ஒரு ஆட்டோமேன் தான். எங்கள் அம்மா ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்டும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பொதுவாக ஆட்டோ ஓட்டுவாங்க. எங்கள் ஃபேமிலியும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. பிடிச்ச வேலையை கிடைச்ச மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த பாட்ஷா படம் பார்த்து ரஜினி சார் மாதிரி தான் ஆவன்னு அடம் பிடிச்சலாம் இந்த வேலைக்கு வரல. இந்த ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் எனக்கு ஆஃபரில் இருந்துச்சு. அதனால் இந்த ஜாப் மட்டும்தான் கிடச்சிது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு ஜாப் கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சி இந்த வேலைக்கு வரல, சரிங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு வந்தாச்சு. கஸ்டமர் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன். ஸோ இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே நான் வரல, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்லேயே முடிஞ்சிடும். ஆட்டோக்காரங்க மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால் சேஃப்டி அண்ட் ரெஸ்பெக்ட் இந்த 2 விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமர்ஸ் வந்து கடவுளுக்கு நிற்கிறானவங்க, அவங்க கொடுக்குற மணியில் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப கம்மின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் மேகசின் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஒரு மார்னிங்கில் 6 நியூஸ் பேப்பர், ஈவினிங்கில் 2 நியூஸ் பேப்பர், ஒரு நாளைக்கு 8 நியூஸ் பேப்பர், 35லேருந்து 40 மேகசின் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சேனலில், இன்ஃபினி தாட்ஸ், ஆட்டோ கேர், கலாட்டா, ஃபிலிம் ஃபேர், ஃபெமினா, ரிட்ஸ், JFW, WE, அதுக்கப்புறம் இந்தியா டுடே, அவுட்லுக், குமுதம், குங்குமம், நக்கீரன், ஜூவி, ரிப்போர்ட், அவல் விகடன், ஆனந்த விகடன், ஜன்னல், கல்கி, புதிய தலைமுறை, இந்த மாதிரி நிறைய ஜேர்னலில் கொடுக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 20லேருந்து 25% கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணாங்க. ரிமைனிங் 75 கஸ்டமர் வந்து அப்படியே ஃபோனையே இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தும்போது. ஸோ அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இப்போ நீங்கள் எந்த டேட்டா கார்டு வாங்கினீங்களாலும் அதிலே ஒய்ஃபை ஆட் ஆகி வந்தது. 2010-11 அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. டீலிங்க் ரவுட்ரு வாங்கி அதில் டேட்டா கார்டு போட்டு அதை கான்ஃபிகர் பண்ணி அதன் மூலிமா கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடாது, கொடுத்தா குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். என்னோட மொபைல்லேருந்து தத்தரிங்க ஹாட்ஸ்பாட் எடுத்து என்னால் வைஃபை ப்ரொவைட் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ்க்கு ப்ளே ஸ்டோரே ஓப்பன் ஆகலாம், அவங்கள சீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அதனால் நல்ல ஹை ஸ்பீட் உள்ள இன்டர்நெட் கனெக்ஷனாக ப்ரொவைட் பண்ணேன். இப்போ நீங்கள் 300 400 இருந்தாலே நல்ல ஸ்பீடு உள்ள இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஆனால் 11, 12 அந்த மாதிரி டைமில் வந்து 2500 rupees 3000 கொடுத்து தான் நான் வந்து நல்ல ஹை ஸ்பீடு உள்ள இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் ஒரு சில நெட்வொர்க்கு நான் வந்து கோல்டு கஸ்டமர்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்லாம் கிடையாது. பில் பே பண்ணலன்னா டீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க, 1 மாதம் எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுப்பாங்க. அதுதான் கோல்டு கஸ்டமருக்குள்ள அந்த ஒரு ரெகக்னைஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் வைஃபை ப்ரொவைட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு டீலிங்க் ரவுட்ரு, அதில் டேட்டா கார்டு போட்டு இதன் மூலிமா தான் இது பண்ணேன். இப்போ எல்லாமே ரவுட்ரு ரொம்ப பேக்கெட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. அதனால தான் அதுக்கு பேக்கெட் ரவுட்ருன்னு பேர் கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு 2-3 கனெக்ஷன் இருக்குது, சரிங்களா?
ஏன்னா எல்லா நெட்வொர்க்கும் எல்லா இடத்துலையுமே நல்ல ஹை ஸ்பீடோடு கிடைக்குன்ற தெரியாது. ஸோ 2-3 நெட்வொர்க் இருந்தால் அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல், எல்லாமே ஒரே நெட்வொர்க்கு கூட கிடையாது, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெட்வொர்க் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்தால் கூட இன்னொரு நெட்வொர்க் நம்ம பேரை காப்பாற்றி கொடுத்துரும் அப்படின்றதுனால தான் 3 நெட்வொர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க. இது ஐடி காரிடாராக இருந்தால் கூட நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க. அதனால் சாம்சங் கேலக்ஸி Tab 2 Note 800 ஒரு 35,000 கொடுத்து 2013 ஒரு டேப் ஒன்று வாங்கினோன்னா ரொம்ப பல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கையில் வாங்கி பார்க்கும்போதே இது நம்மளே வச்சுக்கலாமா இல்லை கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் கொடுத்த பணத்தில் தான் வாங்கினது, அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னா கஸ்டமர் மொத்தமாக கொடுத்ததில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் பே பண்ண காசில் தான் வாங்கினது அது. ஸோ அதனால் அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். கேட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். ஃப்ரீ டேப் ப்ரௌசிங் ஃபார் கஸ்டமர் மேம், ஃப்ரீ டேப் ப்ரௌசிங் ஃபார் கஸ்டமர் சார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. ஒன்று அவங்களுக்கு கொடுத்துடணும் இல்லை நம்மளே வச்சுக்கணும், இதில் 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் பேக் சைட்லேயே பவுச் மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீ டேப் ப்ரௌசிங் ஃபார் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் யாரையும் கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்காது அப்படின்ற காரணத்தினால. ஸோ இதுதான் அந்த டேபு. எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுட்டேட்டடில். ஸோ என்னோடய கஸ்டமர் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, குவாலிட்டியானவங்க அப்படின்றதுனால ஜனவரி 2016 ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன். ஸோ இதுவும் அதே மாதிரி பேக் சைடில் ஃபிக்ஸாக இருக்கும். நீங்கள் யாரையும் கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய என்னோடய டேப்பில் எனக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கே கஷ்டமாக இருக்குது, என்னோடய கஸ்டமர்ஸும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஐடி காரிடார் அப்படின்றதுனால எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆச்சு. எல்லாருமே ₹100 பே பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச், யூ பே நெக்ஸ்ட் டைம். நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறேனோ நீங்கள் அந்தளவுக்கு உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஒரு 2 months 3 months கழித்து அவங்க என் ஆட்டோவில் வரும்போது பே பண்ணுறது, அண்ணா லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. ஹவு டு யூ ஃபீல்? நான் இது வரைக்கும் எந்த விஷயத்துக்குமே ஃபீட்பேக் கேட்டது கிடையாது, இதுக்கு மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு. எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கில்ட்டி அப்படின்னாங்க ஒரு 90% கஸ்டமர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமர் இஸ் நாட் கில்ட்டி, காட் இஸ் கில்ட்டி. கடவுளுக்கு கஷ்டம்னு ஒன்று ஸ்ட்ரைட்டாக பேங்க் ஓடினேன். அவன் மேனேஜரை போய் பார்த்தோன்னா ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னும் போது ஸ்வைப்பிங் மிஷின் என்ன ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க நான் ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆமாம் ஆட்டோ தான் ஓட்டுறேன் அப்படின்னும் போது ஒரு 8 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, விசிட்டிங் கார்டு, லோகோ, சீலு, சைன் சீலு, கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன். இது 2 வருஷம் 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை, சரிங்களா? டிமானிட்டேஷனுக்குலாம் ரொம்ப முன்னாடி. ஸோ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 weeks வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த மிஷின் என் கையில் கிடச்சிது. கஸ்டமர்ஸ் ₹100 கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச், யூ பே ஃபார் த கார்டு அப்படின் போது கார்டா ₹10 அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியா, சேஞ்ச் இன் இந்தியான்றது கார்பரேட்டோ ஷாப்பிங் மாலோ கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான். இது சேஞ்ச் ஆனால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி. டைம் போகுது சரிங்களா? ஸோ டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியான்றது கார்பரேட்டோ ஷாப்பிங் மாலோ கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான். இது சேஞ்ச் ஆனால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி. எம்டிசி பஸ், டீ ஷாப், ஃப்ரூட் ஷாப், இங்கெல்லாம் ஸ்வைப்பிங் எப்படி இருக்கும் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சேலரியே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. மினிமம் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ₹100 வித்ட்ரா பண்ணி ₹50 ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் ₹50 ஒரு டிரான்சாக்ஷன் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் போகுது. எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைஸாக இருந்தால் உங்களோட டிரான்சாக்ஷன் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 50,000 20,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒரு 40,000 30,000 ஏர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, அவங்க டேக்ஸ் பே பண்ணதில்லை. இதுக்கு என்ன காரணம்னு எப்போது அனலைஸ் பண்ணதுண்டா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன்.
ஸோ இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஒரு 60% பீப்புள் வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா ஐ பே ஃபார் த கார்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கிட்டே மிஷினை கொடுத்து அவங்களே பே பண்ணி அவங்க பாட்டில் ரிசிப்ட் எடுத்துகிட்டு மிஷினை என் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பே பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்களே யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதன் மூலிமா க்ரியேட் ஆகுது. பர்ஸுக்குள்ளேருந்து நீங்கள் காசு எடுத்து பே பண்ணுற டைமும் இதன் மூலிமா சேவ் ஆகுது. ஸோ இறங்கினோன்னா அவங்க பாட்டில் டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமும் சேவ். இதன் மூலிமா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லேருந்து நானும் ஒரு 1800 rupees என்னோட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கொஞ்சம் மணி கூட அருண் ஜேட்லி சார் பட்ஜெட்குள்ளே போகுது அப்படின்னும் போது ஐ எம் ரியலி ப்ரௌட் இண்டியன். ஐ எம் த டேக்ஸ் பெய்ட் பர்சன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் மெத்தட் வந்து அடிஷ்னலாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்வைப்பிங் மிஷினுக்கு தான் நான் தேடி ஓடினேன். எம்-விசான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. எம்-விசான்றது மொபைல் விசா கம்பெனியோட ப்ராடக்ட் அது. இப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அவங்களோட மொபைல் பேங்கிங்குள்ளே வந்து இண்டபிளாக எம்-விசா அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை லாகின் பண்ணி என்னோட கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அமேசிங் ஆட்டோ சென்னைன்னு வந்துடும். 10 rupees டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் பேடிஎம் இருக்குது, பீம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஸ்வைப்பிங் மிஷினுக்கு தான் நான் தேடி போனேன். சவுத் இந்தியாவிலே 2வது அந்த ப்ராஜெக்ட்டில் சைன் பண்ணதே நான் தான், பெரிய விசா கம்பெனியோட ப்ராஜெக்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட இன்கம்லேருந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதனால் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட் ஒன்று யோசித்தேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 5 questions இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட நேம், மெயில் ஐடி மட்டும் தான் அதில் கேட்டிருக்கும். இந்த ட்ராவல் டைமிங்கில் இந்த 5 questions நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1000 rupees கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட கண்டென்ட்டு. ஸோ இதை யோசிச்சு முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கன்சல்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினைக்கிறேன், உன்னோட ஒப்பீனியன் சொல்லு அப்படின்னும் போது, லூசாடா நீ, பைத்தியமாடா நீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் வெல்விஷர்ஸ் கிட்ட போனேன், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர், அவங்ககிட்ட அண்ணாதிர எப்போ ஆட்டோக்குள்ளே ஏறினாலும் எப்படா இறங்குவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும், எதுக்கு இது தேவையில்லாது அப்படின்னாங்க. உடனே நானாக யோசிச்ச விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் கடவுள் நமக்கு பிரெயினே கொடுத்துருக்காரு, இதுக்கேண்டா இவ்வளோ பெரிய தடங்கள் வருது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக கூகுளில் போய் உட்காந்தேன். அன்னை தெரசா மேம்க்கு இப்போ நோபல் பிரைஸ் கிடச்சிது. அப்துல் கலாம் சாரோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அந்த மாதிரி ஒரு 5 questions சூஸ் பண்ணேன். ஒரு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு, ஆட்டோமேன் கேட்குற கேள்விக்கு கஸ்டமர்ஸ் பதில் எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தர் தப்பாக எழுதினா கூட பரவாயில்ல, அவர் கையில் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து அவரோட ஃபீட்பேக்கை வாங்கி நம்ம நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் இருந்துச்சு. ஒரு மாதத்தில் 30 நாள் இருந்துச்சுன்னா 29ஓட அந்த கான்டெஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். 30 எப்போ முதல்ல வர கஸ்டமர்ஸ் தான் அந்த வின்னரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ண ஷீட்டெல்லாம் அதுக்குள்ளே போட்டு அவங்ககிட்ட காமிச்சு அவங்க ஒரு சீட் எடுக்க சொல்லி அவங்களுக்கு மெயில் அனுப்பி அந்த மந்த் எண்ட்லேயே அவங்ககிட்ட கொண்டு போய் டேரெக்டாக கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு மாதத்தில் மட்டும் 137 ஷீட்ஸ் ஃபில்லாக இருந்துச்சு. 25 கஸ்டமர்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வின் பண்ண அவர் எக்ஸியலோட எம்ப்ளாய் தான். அப்போ எக்ஸியல் இப்போ காக்னிசனில் இருக்கார். லோகோ பார்த்திபன் சொல்லிட்டு எல்காட் ஆஃபீஸில் தான் அவர்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் பேமெண்ட்டாக தான் கொடுத்தேன். கிஃப்ட் வச்சரெல்லாம் கொடுக்கல. கிஃப்ட் வச்சர்னா அங்கே போய் அது வாங்கிக்க, இங்கே போய் இது வாங்கிக்க அப்படின்னு அவங்கள புஷ் பண்ணி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஸோ சத்தியமாக இந்த காலேஜுக்குள்ளே நிற்கிறதுனால சொல்ல, அவரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. சத்தியமாக எக்ஸிஎல் எம்ப்ளாயி தான். அவர் பேர் லோகோ பார்த்திபன், பையன் வந்து ஓசூர், சரிங்களா. ஸோ அவர்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் வந்து இது ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். ஆனால் டைம் இல்லைன்றதுனால நான் அப்படியே பேசி முடிச்சுட்டு போயிடுறேன், சரிங்களா. அவர்கிட்ட கொண்டு போய் நான் கொடுக்கும்போது அவர் வந்து என்னன்னா, இல்லை நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணீங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணணும் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது, பரவாயில்ல நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கொடுத்தாரு. முதல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை உருவாக்கிங்க. நாளைக்கே உங்கள் கம்பெனியில் ஏதாவது சீனியர் போஸ்டிங் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவீங்களா? அக்னாலேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டேன். கவரெல்லாம் பிரித்து காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு கையை அப்படி கிள்ளி பார்த்துட்டு, பொதுவாக ஆட்டோக்காரங்க பிடுங்கி தான் பார்த்துருக்கோம், மொதல் தடவையாக கொடுக்குறீங்க, உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் ட்ரீட் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ஏர்னிங் கஸ்டமர் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பில்கேட் சாரோட பிஸ்னஸ்லேருந்து பிளாட்ஃபார்ம் சாரோட பிஸ்னஸ் வரைக்கும் 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ரெஃபரல், இன்னொன்று ரிப்பீட். இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஆட்டோக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் டோக்கன் ட்ரீட் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட நேமு. ஒரு மாதத்தில் நீங்கள் 20 தடவை என்னோட ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 250 ரூபா கிடைக்கும். 30 தடவை ட்ராவல் பண்ணால் 500 ரூபா கிடைக்கும். 40 தடவை ட்ராவல் பண்ணால் 1000 ரூபா கிடைக்கும். மினிமம் ஃபேர் 10 rupeesலேருந்து மேக்ஸிமம் 25 rupees வரைக்கும். 20 தடவை ஒரு கஸ்டமர் என்னோட ஆட்டோவில் ட்ராவல் பண்ண 200 ரூபா தான் உங்களுக்கு. இன்னும் ஒய் யூ ரிட்டர்ன் 250 rupees அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பையா டெய்லி யூ பே மணி, ஐ எம் ஆல்சோ ஈட்டிங், ஸோ யூ மணி ரிஃபண்ட், தட் இஸ் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிவிடுவேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மாதத்தில் 4லேருந்து 6 கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் வின் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 500 1000 கொடுத்ததே கிடையாது. ஒரு 6 இயர் ப்ராஜெக்ட் இது. 15 டேஸ்க்குள்ளேயே 20 டோக்கன் சேவ் பண்ணிவிடுவாங்க. அண்ணா யூ கிவ் மீ மணி அப்படின்வாங்க. பையா யூ வெயிட் ஆன் டு த another 15 days, யூ சேவ் த 40 டோக்கன், ஐ கிவ் 1000 rupees. நோ பையா யூ கோ டு யுவர் ஹோம் டவுன், வேஸ்ட் ஆஃப் த டோக்கன், யூ கிவ் மீ மணி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரே கஸ்டமர்ஸ் தான் சேவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு 15 days அந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறேன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அந்த ஆட்டோவில் டோக்கன் கொடுப்பாங்க, அதை சேவ் பண்ணிக்க, நம்ம மூவிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதன் மூலிமா என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே டிவி இருக்குது. அதில் ஒரு 8 languages ப்ரோக்ராம் இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ், போஜ்பூரி. எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பம்பை, கல்கட்டா எங்கேயாவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்றா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இது ஆகணுன்றதுனால தான். ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஹிந்தி சாங் ப்ளே பண்ணுவேன். அண்ணா இன்னும் ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க. யா இன்னும் ஹிந்தி आप कैसे हो, आप कहाँ से हो, अपना गाना गा लिया, मैं ठीक को अच्छे से रखना, धन्यवाद, वापस और मिलना, मुझको बोलना मत, कुशल मंगल यात्रा, आदित्य देव बाबा, फिर मिलेंगे, मुझे भी 1 2 3 4 5 6 7 8 9 10 टिकट के ओके भैया बता धन्यवाद थैंक यू हिंदी हो. ஏதாவது தெலுங்கு கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதாலும் மல்லி கழுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கன்னட கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதகாடும் மத்தே பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரியா கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாத் பூனி அசம்து அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மலையாள கஸ்டமர் ஏறினாங்கன்னா நன்னி வீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது பெங்காலி கஸ்டமர் ஏறினாங்கன்னா தொன்னுபாத் அபார் ஆஸ்பின் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மராட்டி கஸ்டமர் ஏறினாங்கன்னா அட்டா மச்சு சட்டாகலி அப்படின்னு சொல்லிட்டு சர்வான்னா சுபசந்தியா கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏதாவது பஞ்சாபி கஸ்டமர் ஏறினாங்கன்னா கித்தா வதியா அப்படின்னு சொல்லுவேன். கித்தானா அவர் யூ, வதியானா ஐம் ஃபைன் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை நான் உபயோகப்படுத்தும். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆட்டோமேன் வந்து நம்மளோட மதர் டங்கில் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ரோச் பண்ணும்போது அவங்க நைஸ் ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டோக்குள்ளே நிறைய ஆஃபர் டேஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, வேலண்டைன்ஸ் டே, இந்த மாதிரி நிறைய ஆஃபர் டேஸ் இருக்குது. டீச்சர்ஸ்க்கு என்னோட ஆட்டோக்குள்ளே எப்போதுமே ஃப்ரீ சர்வீஸ் தான் சார். நான் இது உங்ககிட்ட மட்டும் சொல்ல 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மையால. சரிங்களா? ஸோ இந்த உலகத்திலே நம்பர் 1 சர்வீஸ் ஜாப் பண்ணுறது அவங்க தான். அப்துல் கலாம் சார், நரேந்திர மோடி சார், அருண் ஜேட்லி சார், பாங்கி மூன், ஒபாமா, புட்டின் சார், இந்த மாதிரி ட்ரம்ப்பு எல்லாருமே உருவாக்கி விட்டது ஒரு டீச்சர் தான். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த உலகத்திலே நம்பர் 1 சர்வீஸ் ஜாப் பண்ணுறது நீங்கன்றதுனால என்னோட ஆட்டோக்குள்ளே முதல்ல டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ். நான் படிக்கும் போது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். டீச்சர்லாம் என்னை எட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் டீச்சர்ஸோட வேல்யூ என்னன்றதை என்னோட லைஃப்பில் நான் உணரவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்க்குற டீச்சர், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் காலெல்லாம் விழுந்திருக்கேன். நான் இப்போவும் எந்த இடத்துல நிற்க சொல்லி அவங்க காலில் விழுந்தாலும் விழுவதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் தான் அதை நினைக்கிறேன். நிறைய டீச்சர்ஸ்க்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் ட்ராவலாக விரும்பலை. ஆனால் நீங்கள் செய்கிற இந்த ஜாப் தான், அது யாராலையும் மறுக்கவும் முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டரை பார்த்து அவன் ஏன் பையன்னு சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் பெற்றவங்களுக்கு அடுத்த டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவே ரொம்ப பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே அப்போயும் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. ஆக்சுவலாக டிசிஎஸோட என் சந்திரா சார், இப்போ அவர் சேஞ்ச் ஆகி ராஜேஷ் கோபிநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டார். சந்திரா சாரோட பர்த்டே June 2. காக்னிசனோட ஃப்ரான்சிஸ்கோ டிசூசா August 23. அதுக்கப்புறம் கேப்ஜெமினியோட பால் ஹெர்மலின் சார் April 30. ஜின்னி ரொமிட்டி மேம் July 29. அதுக்கப்புறம் சிவநாடா சாரோட பர்த்டே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனந்த் குப்தா, விஜயகுமார் சாரை நான் கன்சிடர் பண்ணல. அனந்த் குப்தா சார் வந்து இப்போ வேற ஒரு கம்பெனி டெக்ஸைல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாரு. விஜயகுமார் சார் வந்து எது பண்ணல. சிவநாடா சார் பர்த்டே வந்து July 14. அப்போ வந்து எல்லா எக்ஸிஎல் எம்ப்ளாயிஸ்க்குமே ஃப்ரீ ரைட் இருக்குது. July 24 வந்து அசிம் பிரேம்ஜி சாரோட பர்த்டே. விப்ரோ எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ ரைட் இருக்குது. July 29 தான். ஒரு மாதத்தில் 3 ஆஃபர் டேஸ் வர்றது ஜூலை மாதம் மட்டும்தான் என்னோட ஆட்டோக்குள்ள ஆஃபரு. ஸோ July 29 வந்து ஜின்னி ரொமிட்டி மேம். அதுக்கப்புறம் ஆக்ஸோரோட ஆர் ஸ்ரீ கிருஷ்ணா, அதுக்கப்புறம் சிண்டலோட ராகேஷ் கண்ணா, அதுக்கப்புறம் பியரி நேண்ட்ரம் ஆக்செஞ்சரோட சிஇஓ, அதுக்கப்புறம் ஜெப் பெசோஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே அப்போ என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. நான் ரீசனை சொல்லிடுறேன்னா கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எஜுகேஷன் சிஸ்டமால் மட்டும் உங்களோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அதுக்கு அடுத்ததாக ஜாப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் உங்களோட லைஃப்பை ஹோல்ட் பண்ணும். ஸோ கவர்மெண்ட்டால் இவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்க முடியுமானா சத்தியமாக முடியாது. கார்ப்பரேட்ஸ் வந்து உருவாக்கி விட்டுருக்கிறது வந்து உண்மையிலே ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயமாக பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ரொம்பவே காயப்படுத்தும். நான் படிச்சுட்டு வீட்டில் இருந்தேன்னா வீட்டில் எங்கள்
எங்கள் அப்பாவுக்கு வந்த ஒன்றுமே கேட்பாங்க, உங்கள் பையன் என்ன பண்ணுறான், வீட்டில் சும்மா தாங்க இருக்கான், டிகிரி முடிச்சுட்டு அப்படின்னா அவருக்கும் கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கு, கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகணும், எக்ஸெல்ல என் பையன் ஒர்க் பண்ணும், ஓ எக்ஸெல்ல ஒர்க் பண்ணுறானா அப்படின்ற அது ஒரு விதமான சொல்கிறதுக்கே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே அமேசிங் ஆட்டோன்னு என்னோட ஆட்டோக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஜிபிஎஸ் மூலிமா என்னோட ஆட்டோவை ட்ராக் பண்ணுற மாதிரி, சீட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி. அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ ஏப்ரல் வந்து என்னோட பீட்டா வெர்ஷனோட போகிறேன். இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக எனக்கு வந்து இன்வெஸ்டர்ஸோட ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பேசுகிற ப்ரெஷரை விட இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓலா ஊபருக்கெல்லாம் போட்டியாக நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து கோயம்பேடோ அல்லது தாம்பரமோ போய் பஸ் கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் த வேல ஃபுட்டை கேட்ச் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த பிக்கப் லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற இடத்த காட்டுறோம். ட்ராப் லொக்கேஷன் நீங்கள் டைப் பண்ணும்போது ஆன் த வேல ஃபுட்டை வந்து ட்ராவல் டைமிங்லேயே கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி. ஒய்ஃபையும் எனேபிளாக இருக்கும். மீட்டர் ஃபேருக்கு தான் விடும். அடிஷ்னலாக நிறைய கிஃப்ட்டும் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே கம்மிங் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து லான்ச் பண்ண போகிறேன். ஏர்பஸ் விடணும் அப்படின்றது தான் என்னோடய லைஃப்பில் எனக்கு இருக்கக்கூடிய ஆம்பிஷன். கூடிய சீக்கிரம் அதை நான் வெட்டுவேன். ஏர்பஸ்னால் போயிங் விடுற மாதிரி அந்த MH370 அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 4-5 பேர் மட்டும் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து, ஏன்னா டிராஃபிக் இருக்கிறதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் 2.5 மணி நேரம் ஆகிடும். இங்கேருந்து போகிறது கம்மியாக தான் ஆகும். சிட்டிக்குள்ளேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஜேர்னி பண்ணுறதுக்கே ரொம்ப டைமிங் எடுக்கும். ரோடோட சைஸும் அதே தான் இருக்குது. ஆனால் விகில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு 4 பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதுக்கு ஒரு படி. நான் டெய்லியும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். ஜெட் இன்ஜின்லாம் எப்படி ரன் ஆகுது, சைக்கிளில் ஒரு ஜெட் இன்ஜினை கட்டிட்டு பிஸ்ன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பசங்கக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய இன்ஜினியர்ஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதான் முடியாத விஷயத்தை யோசிக்க மாட்டேன். டாம் க்ரூஸ் மாதிரி ஏரோப்ளேனை பின்னாடியே பிடிச்சிட்டு தொங்கிட்டு போவேன்னு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா என்னால் அது முடியாதுன்றது தெரியும். ஆனால் முடிகிற விஷயத்தை நான் யோசிச்சு எப்படியாவது பண்ணணுன்றது தான் முடிவு பண்ணுவேன். இது ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரியான ஒரு ப்ரோக்ராமாண்ணே இல்லை, சத்தியமாக சியான்றது தெரியும். அதுக்குள்ளே டீப்பாக போகல. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த அப்ரோச்சே வந்துச்சு. அப்படி தானேச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கிறேன். என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் நான் தான் முடிச்சிட்டேனே. ஸோ எனக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா சியான் டீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல கஸ்டமர்ஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கள நேச்சோம்னா நம்ம லைஃப்பில் நிறைய மேலே போயிடலாம். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, ஆண்டர்பிரனராவோ அல்லது பெரிய அளவோ ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையாக உழைச்சா போதும். நான் வந்து சும்மா ஒரே ஒரு ஆட்டோ, சின்ன ஆட்டோக்குள்ளே என்னோடய வேலையை எனக்கு பிடிச்சி செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். என்னோடய வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையே எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ சின்ன ஸ்பேஸ்க்குள்ளேயே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்தளவுக்கு வித்தியாசமாக யோசித்து ஏதாவது பண்ணும்போது நீங்கள்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு, இந்த சொசைட்டியோட எதிர்பார்ப்பு, உலகத்தோட எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்தியன்ஸை வந்து உலகமே ஒத்து கவனிச்சிட்டு இருக்கு. ஒரு செகண்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது. ஸோ உங்களோட திறமைகள் வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். Thank you. Any questions for Mr. Annadurai can be asked during the panel discussion. Can we have another huge round of applause for Mr. Annadurai?